வயசுல விட்டு இறந்துட்டார். அசுராபுரம் அந்த அசுராபுரிலே நமர சமாதானம். ஆமா 60 அடி சமாதானம். நமர சமாதானம் 60 அடி பொன் சமாதானம். அந்த 60 அடி பொன் சமாதானத்திலே ஆமா என்னுடைய அளவு 20 அடி நிகழ்வுள்ள. ஓ 20 அடி நிகழ்வுள்ள. ஆமா இந்த டெல்லி பாஷா அமர்ந்திருக்க நேரம் கையை தண்டனைக்க முடியும். யாருக்கு வணங்காத முடியும். செல்வம் மிகுந்த ஒரு நடையும். ஆமா உலகமெல்லாம் இந்த உலகமே நமக்கு ஒரு குடையும். ஓய் மந்திரி மகாராஜா ஐயா 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 மண்ணை யாருக்கு சொந்தமானது? இந்த மண்ணு யாருக்கு சொந்தம்? எனக்கு மட்டும்தான். உங்களுக்கு மட்டும்தான். இந்த அஸ்தாபுரத்து மண்ணு எனக்கு சொந்தம். சொந்தம். இந்த தேவடியா பசங்க யார் தெரியுமா? எவரோ என்னுடைய பங்கு பங்காளி பாதி நாடு தாயாதி தேவடியா பசங்க, சோத்துக்கு வழி இல்லாத பசங்க, முண்டசுக்கு பத்து பசங்க, வெவ்வேறு ஜாதிக்கு பிறந்தவங்க. ஒரு ஜாதிக்கு பிறந்தாங்க. எங்களை மாதிரி 100 பேரு நம்மளுக்கு பிறந்தேன். ஒரே 100 அப்படியே சொக்கமா. இந்த ஐவராஜாக்கப்பட்டவர் அந்த குந்தி மந்தாரை என்று சொல்லக்கூடிய மந்தாரைக்கு வெவ்வேறு ஜாதிக்கு கை ஒருத்தனுக்கு, கால் ஒருத்தனுக்கு, முண்டை ஒருத்தனுக்கு, பிண்ட ஒருத்தனுக்கு 5 விதமான ஜாதிக்கு பெற்றோம். என் பங்காளி அப்படி சொல்லக்கூடாது. அது சரி, நீங்களே திட்டிக்கினாலும் திட்டிக்கலாம், மத்தவங்க சொல்லக்கூடாது. என் பங்காளி அப்படி சொல்லக்கூடாது. அது சரி போகடை. என்ன பழிக்கிறியா என்ன பாராட்டுறேன்னு தெரியல. இது பழிக்கீரை இல்ல, சிரிக்கீரை இல்ல. என்னடா பழிக்கிற சிரிக்கிற? என்ன பழிக்கீரை சிரிக்கீரை? என்ன பார்த்தா முறைக்கீரை? என் பங்கும் பங்காளி அவங்க சாகணும், நான் நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சேன். என் பங்காளி அவன் சாகணும், நான் நல்லா இருக்கணும். பின்ன இப்படியாப்பட்ட நல்ல மனுஷன் ஊருக்கு வேணுமே. பங்காளி நல்லா இருக்கணும். இதுல புறகிற நாயம் வேற பேசுறதுக்கு வந்துடும். பங்காளிக்கு சாகணுமா, இவன் மட்டும் நல்லா இருக்கணுமா? நொலக்கண்ணுக்கு நாய்க்கு போறது. பங்காளி நல்லா இருக்கணும்னு சொல்லி அரக்கு மாளிகை கட்டி ஐவராஜாக்கள் 5 பேருக்கு வரவழைத்து சொல்லக்கூடிய நல்லா இருக்கட்டும். நல்ல மனுஷன். அதுக்குதான் நம்ம ஊரை சுத்தி சுத்தி மழையா பெய்யுது, குண்டல் மழையா பெய்யுது. இவ்வளவு நல்ல மனுஷன் வரப்போறா, நாம அங்க பேஞ்ச முடியல, நாடு நாசமா போயிடும். அவனே வந்து நல்லாக்கிட்டு கம்முன்னு ஆயிடுச்சு. பங்காளி நல்லாக்கணும். படுக்கையில பாம்புகளை கட்டி வச்ச நல்லாக்கணும். கோடாய்க்கு போடுறேன். குடிக்கின்ற தண்ணியில விஷம் என்று சொல்லக்கூடிய விஷத்தை கலக்கி வைத்தேன். யாரு உங்க பங்காளியா? நல்லது, பங்காளிங்க. ஆனா தேவடியா பசங்க அப்படி சாகவில்லை என்று சொல்லி என்ன செய்த? என்ன பண்ண? யாரும் செய்யாத மண்டபம் செய்து புது மன புது விழா என்று சொல்லி ஐவராஜாக்களை வரவழைத்து என்ன பண்ணீங்க? என் பங்காளி பாசம் அப்படியே மாட்டி இருக்குது. எங்க பாசம் நெஞ்சிலே மனசுல என் பங்காளி வரணும். புதுமான புது விழா என்று சொல்லி நிருபம் கொடுத்து ஐவராஜாக்களை வரவழைத்து சாதமாவதற்கு சில நேரங்கள் ஆகும். தர்மண்ணா, ராஜாக்கள் இருந்து பிரயோஜனம் கிடையாது. இவ்வளவு மண்டபம் செய்து என்ன பிரயோஜனம்? வெறும் கோடி. இந்த மண்டபத்துக்கு வெறும் கோடி. எப்படி மண்டபத்தை சுத்தி கோடி போட்டுறதா? கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இருக்கிறோம். இந்த ராஜாக்களுக்கு இருக்காரு ஒரு சின்ன விளையாட்டு. மாமா சொன்னாரு, இந்த ஐவராஜாக்களை நயனத்தோடு பாசத்தோடு வரவழைத்து நாடு நகரத்தை பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாரு. பாண்டவர்கள் எப்படி தந்தையாகிய பாண்டு மகாராஜனுக்கு ராஜசுயோகம் நடத்தும் போது என்ன பார்த்து சிரித்தாலோ அந்த பாஞ்சாலி கை கொட்டி சிரித்த வாயால் அவள் வேண்டும் அப்படின்னு சொல்லி மாமா எடுத்து சொன்ன. மாமா சொன்னாரு, தெரியுதுனா அஞ்சாதே இந்த பாஞ்சாலி சேலை கட்டு பெண்மணி ஒரு பேரரசர் பாராமல் கை தொட்டு சிரித்தாலே அந்த சிரித்த வாயினால் ஒரு நாள் வாழ விட்டால வேண்டும் அப்படி மாமா சொன்னாரு. மாமாவுக்கு காலியா இருக்குது, வீட்லயே விட்டு வந்த மாதிரிதான். எங்க மாமா கால நிறைய பேர் நெஞ்சு சளி பிடிச்சிருக்கிறது, சூப் வச்சு குடிக்கிறது கேக்குறாங்க. அதனால காலை வீட்லயே விட்டு எங்க மாமாவை காலை தொட்டேன்.
மாமா சொன்னாரு என்னன்னு பயப்படாதே அஞ்சாத திரியனா அப்படின்னு சொல்லி யாரும் செய்யாத மண்டபம் செய்து புதுமண புதுவிழா என்று சொல்லி வரவழைத்து காலமாவதற்கு சில நேரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சூது இந்த பகடையாடி நாடு நகரம் நவரத்தின கரிடம் யானை சேனைகள் சீம பரிபாலம் நாடு எல்லாம் பறிச்சுக்கிட்டு நல்லா கிட்டணும். அவங்க நல்லா கிட்டு நீ பறிச்சுக்கிட்ட எப்படி அவங்க நல்லா இருக்கணும். இவனுக்கு எல்லாம் ஒட்டந்தாரி வேசி ஊத்தி சாவடிக்கணும். அது எதுக்கு உடம்பு ஏறிடுமா? உடம்பு ஏறிடும். தலைவெட்ட போல அது கொஞ்சம் எடுத்துன்னு வர அது தலையே தான் ஒண்ணும் பாக்கல இன்னும் பாக்கல நாளைக்கு எடுத்துன்னு வர ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாரு. தம்பி நான் சாப்பிடுறதுல எங்க அம்மா கோபத்துல இருக்கும் போதே எங்க அம்மா சாப்பிட்டு எங்க அம்மாவை வெளியே அனுப்பிட்டு நான் உள்ள வந்தவன். ஒட்டந்தாலெல்லாம் நம்மளுக்கு சும்மா சுக்கச்சாய மாதிரி. உனக்கு கண்டிப்பா நம்பர் பையா நல்லா இருக்கணும். காட்டுக்கு எப்படி தெரியுமா? எப்படி 12 வருஷம் காட்டிலே ஒரு வருஷம் நாட்டிலே 13 கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு ஏட்டில் எழுதினாலும் எழுந்துவிடும். பாரமீதியில பாராபட்சம் எடுத்துட்டேன். ஓஹோ ஏட்டில் எழுதினால் அழிஞ்சு போயிடும். அழிஞ்சிடும். ஆமா பாரமீதியில எழுதினா அழியாது. சாசானம் இருக்கிறோம். மந்திரி எப்படியா பசங்க இருப்பாங்களோ செத்துட்டாங்களோ தெரியல பையா. யாருக்கு தெரியும்? எத்தனை வருடம்? 12 வருஷம் முடிய போகுது. முடிய போகுது. என் பங்காளி செத்திருந்தா நான் பாசத்தோடு நான் மொட்டை அடிக்கணும். அடி காரியங்கர மந்திரம் செய்யணும். நான் போய் எடுத்துட்டு வரேன் கல்லாவில உனக்கு கோழி. யாருக்கு? அவங்க செத்துட்டாங்கல்ல அவங்களுக்கு. நம்மளுக்கு கோடி யாரு வருதுன்னு யாரா பார்த்தா அதுக்காக தாங்கி வீட்டிற்கு நேரத்திலே என் மனைவி வர வேண்டும். என் தம்பி மனைவி திருவருணை எங்க திருடி போட்டு மாட்டி திருவருணை அதுதான் ஒரு வருணை. சரி என் மனைவி கிட்ட கூட எப்படி விட்டு கொடுக்குறேன். தங்கச்சி கிட்ட நீ மட்டும் போகாத. என் தம்பி மனைவி ரொம்ப சுறுசுறுப்பு கோவக்காரி குடிச்சிருவா. பரவாயில்ல அவ எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தாலும் பண்ணக்கீரை வாங்கிட்டு வந்து அதுல கொஞ்சம் தொட்டாச்சு நீங்க கலந்து கடைஞ்சு பருப்பு போட்டு குடிச்சுட்டு அவங்க அப்படி சுருங்கிடலாம். ஏன்னா அந்த பழக்கம் உண்டா பையா? என்ன அந்த பழக்கம் உண்டா? பதாவக்காரன 3 நாளைக்கு முன்னே எவ்வளவு சுறுசுறுப்பா பாத்துருப்பான். ஏன்டா அப்படி வேலை காட்டுறேன்னு இப்பதான் தெரியுது. இந்த தொட்டாசிரியங்க அது இப்ப நான் கண்டுக்கணும். தமிழ்நாட்டுக்கே புண்ணு வந்துருச்சு. கண்ணாச்சி நல்ல நீங்க கௌரவ போட்டுக்கிறாங்க. அந்த புள்ளி மண்ணுக்குது. இங்க எங்கடா புண்ணு வந்துக்குது? அந்த பக்கம் நின்னு எந்த பக்கம் அப்படியே போய் அப்படியே ரைட் ஹேண்ட் பக்கம் திரும்பி இன்னும் கொஞ்சம் முன்ன போய் லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் திரும்பி பாரு அழகா பொண்ணு இருக்குது. நீ ஒருத்தன்டா தமிழ்நாட்டிலே அறிவாளிப்பா. சாகாத்துக்கு முன்னே நடுக்காட்டியும் சுடுகாட்டியும் காட்டுறோம். நீ ஒருத்தன் தான். அங்க போய் நின்றா நடுக்காட்டா அந்த பக்கம் பாடுறா சுடுகாட்டான்ற புளி கூட காட்டுறேன். தம்பி தம்பி எவ்வளவு பெரிய தும்பி. பொண்ணு பொண்ணு ஆஹா எவ்வளோ நீட்டு மயிறு போனவளே நான் குடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே இவ பொய்யெழுதி போனாலே பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாட்டு சுத்த பேத்தெடுத்தே ஆத்தோரம் போன மச்சா எனக்கு பொத்துல சுத்த ஒரு வாரமா பாக்காத அப்படியே படுக்கு அப்படியே படப்பட படனா அவ்வளவு படுக்கு படுக்குன்னு அடிச்சுட்டு இருந்துச்சாலே மெயின் வயர் எடுத்து வைக்க வேண்டியதுதானே. கப்புன்னு நின்று போயிட்டு எதுல வச்சா நிப்ப அத சொன்னாதானே நெஞ்சில வச்சாவா? ஏய் ஒரேடியா போ சொல்றே நீ என்ன படுக்கு மால ஆசையில நினைச்சுட்டே இருந்தனா மாமா மங்க அப்படியே வந்து போச்சா வந்து நான் பஸ் பேர் போட்டு வந்துச்சா. ஏமா ஒரு மனுஷன் ஆசை வரதுக்கு பஸ் பேரை போட்டு வருவான். மாமா மூஞ்சி வந்து போச்சுன்னு அந்த பஸ் பேர் அந்த அளவுக்கு உன் மேல ஏக்கும் மாமா. என் மேல ஏக்கும். ஆமா உனக்கு என் மேல ஏக்கும். ஆமா மலை மேகத்துக்கு மதாளக்காரனுக்கு குழல்காரனுக்கு வந்து பாரு தூக்கம்.
லைட்டா வரும். மாமா ஓய் உன் மேல நான் அவ்வளவு ஆசை வச்சிருக்கிறேனே என்ன பார்த்தா உனக்கு ஒண்ணுமே நோண்டலையா? டெய்லியும் நோண்டுதே ஓட்டு சுத்தி என்னது பெருச்சாளி பெருசாலி நோடுத நான் சொல்லல. அப்ப நான் சொல்றது உனக்கு புரியலையா? புரியல ஓய் ஒரு பாட்டில்ல விடுவாயா? பாட்டில்லையா அடி பாலா போன பழைய பைத்தியம் எவனா அடிச்சுட்டா வீட்டுக்கு தெரியாத லாவா அடிச்சுட்டு போறவன் விசாட்டு போயிருந்தா ஒஞ்சி நிச்சாடா விட்டா கீஞ்சிடாரு. அப்ப நான் சொல்றது உனக்கு அதுவுமே புரியலையா? புரியல நீ பாடையில நான் பார்க்கணும். எவ்வளோ நல்ல ஆசை உனக்கு. நம்ம பாட்டும் பாட்டி பொழைச்ச காலத்துலதான் பாடு கட்டி தூக்கணும். ஆமா நான் யாரு யாரு? நான் எதுக்காக வந்திருக்கேன்? என் பேர் விளக்கம் உனக்கு தெரியுமா? ரைட்டு தெரியும். எப்படி தெரியும்? 3ஆவது வருஷம் மூளையில முனிசிப்பு கூட போனவல. 3வது வருஷம் போனதா இன்னும் மனசுல வச்சிருக்கிற. ஏய் அது முழுசா பார்த்தது நான் தானே. புரோகரே நீதான். ஏய் ஓ சொல்லுன்றியா? சொல்லுங்க கண்ணே என் பேர் விளக்கம் சொன்னேன். உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சு ஏனாண்டு புரிஞ்சு டீ கையில ஊத்தி தோல் பூரா உரிஞ்சு பெருமையில் மிகுந்த மாசு தெரிந்திருவாள் அம்மன். ஏமா அப்படி தெரிஞ்சிருவா வீட்டுல சொல்லிக்காது தெரிஞ்சிருவா. ஏய் எங்க தெருவே பெரிய தெருவுடா பையா. உங்களது அவ்வளவு பெரிய தெருவு தம்பி. நம்மளது 2 டாரஸ் ஒரு டால்சரி ஒரு மினி பஸ் நிறுத்தத்துக்கு இடம் இல்ல. எடுத்துருவா அம்மா தெருவிலே நிறுத்திடுவான். உங்க தெருவு பெரிய தெருவு சொன்னீங்களா? ஆமா கண்ணே அப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருவான்னு சொல்லிட்டேனே. ஆமா எனக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? என்ன பேருக்கா? பான்மதி. ஓ பான்மதி. ஆமா ஏய் பாபா பேரு இன்னொரு பேரு பான்மதி. பான்மதி மறுபடியுமா? சரிக்கா கண்ணே அப்படி பான்மதி சொல்லினானே எதுக்காக அந்த பேர் வச்சாங்க தெரியுமா? சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒப்பிட்ட அழகு. ஓ குயிலே குயிலே குயிலக்கா கொய்யா தோப்புக்கு அம்மாளுக்கு பிறந்தவளோ பான்மதி. ஓ பான்மதி. கண்ணே அப்படி பான்மதின்னு சொல்லிட்டேனே. என் மாலைட்ட கனவு யாரு உனக்கு தெரியுமா? எவரு யா தொங்கனா கொடுக்கும். நீ அப்ப பார்த்தா ஒரு கொடுக்க இருக்குதா? இருக்குமா யா தொங்கனா கொடுக்கும் செபேஸ் போங்க. எவரு ஏமா என்ன பொம்னாட்டியா நீ வேற மாதிரி எதுவும் கேட்டுருவோம். இவ்வளோ பொம்னாட்டிங்க உக்காந்துக்கிறாங்க. இவங்க இடத்துல வந்துட்டு இப்படி கூசனா சிலாத சொல்றியா? பரவாயில்ல என்னத்த நான் சொல்றேன். அவரு தாண்டின்னா என் வீட்டுக்கார அவருதி. அவனுதான் தான் நான் என்ன பண்ண முடியும்? என் வீட்டுக்கார அவருது இல்ல. என் பையா ஏன்டா இப்படி வேலை பண்ற? நான் எங்கம்மா பண்ண வீட்டுக்கார பேரை சொன்னா ஒரு டைம் எங்க வீட்டுக்கார பேரை ஒரு டைம் உச்சரிச்சுனா சொல்லிட்டீங்கன்னா அவரோட ஆயுட்காலம் குறைந்து விட மாட்டேங்க. தாய் மகள ஆயுள் குறைஞ்சு போயிருந்து நீ ஏன் கவலைப்படுற? சரி 2 பங்குக்கு இது ஏதோ ஒரு பங்குல அடிச்சுக்கலாம். பையா அந்த ஆயுள் கிடையாது. 100 வருஷம் வாழ்ற கூட ஒரு டைம் வீட்டுக்கார பேரை சொன்னா 100 வயசு வாழ்ற கூட 99 வயசு தான் வாழ்வாரா. குசுமையா சொன்னா அப்ப சொல்லாது அப்புறம் எப்படி தெரியும்? சரி இது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி சொல்லாததான் யாருக்கு தெரியாது. பேர் அரசண்டி. ஓய் அயமா ஏமா கமனு பேர் அரசண்டி. ஆமா துரை துரியோதன மன்னர். ஆத்தி மடியோ வீட்டுக்கார ஆளை பார்த்தா சிம்பிளா சிலவரம் மணியாட்டுமே நிக்கிற. அப்படியா? அவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜா அவரு. ஆமா அவங்க மனைவி நீ. கண்டிப்பா எவ்வளவுதான் இருந்தாலும் பொம்மை நாட்டிங்களுக்கு பொறுப்பு வேணும். கண்டிப்பா கொண்டாட்டி சாதாரணமா பொறுப்பா ஆமா அப்படிதான் இருக்கணும். கண்ணே அப்படி இருந்தாலும் ஒத்த உரத்து மரியாதை தெரியுப்பா 99 பேர். ஏமா உங்களுக்கு எல்லாம் இது லக்வா வச்சிருச்சா? பூரா வார்கல் அந்த வார்கள் திருடப்பியா ஒத்த வார்கத்திமார்கள். ஒத்த வார்கத்திங்க. ஆமா கருமாந்திரம் முடிச்ச அளவுல நான் வார்கல் திங்களாங்க. உனக்கு அதே தான் வார்கள்ட்ட போறேன். எப்போ நம்ம தங்கச்சிங்களும் வார்கள்ட்ட போன உனக்கு ஆசை. பின்ன ஏய் என் தங்கச்சி வந்தா நிச்சுக்கா கட் பண்ணி நாய்க்கு போட்டுவோட பையா. என் தங்கச்சி திருவாரூர் இருக்கிறது. அக்கா அழிச்சான்று அவ எங்க குட்டி வாட்டல்ல திரும்பி நிக்கிறாள். அவளை
ஆச்சு ஏண்டா ஒரு புதுசாச்சு புள்ள ஏதோ ஆவேசத்துல பாடிட்டேன் அதுக்கே இவன் இப்படி அடிக்கிறானு பரவாயில்லடா இல்ல கொஞ்சம் பொதுவா மெதுவா ஆடுறப்ப சின்ன வயசுல ஆடல அதே மாதிரி ஆடுறேன் போட வந்தா மக்கள் சின்ன வயசுல ஆடினல கரகாட்டம் ஆடினேன் கிரிக்கெட் டான்ஸ் அப்பெல்லாம் காலை தூக்கி ஆடணும்டாப்பா அப்ப ஆடினல இப்ப தூக்க முடியாதுடா எல்லாம் தூக்கி ஆடமா குண்டா கீழே விழுந்துடும் குளத்தை கீழே விழுந்துருட்டா காலை தூக்கி ஆடலாமா சரி நீ ஆடுறதே வேகமா அவங்கள உசுரேத்தி விட்டா பின்ன என்ன பண்ணுவாங்க அது தகுந்த மாதிரி தான் அடிப்பாங்க எடுத்து வச்சுட்டு வந்திருப்போம் என்ன எடுத்து வைக்கிறதுக்கு எக்ஸிபிஷன்ல இருந்து கொண்டாந்ததாடா ஏன் என்ன பண்ணுது 10 மாசம் கழிச்சாதான் அலவாசினா வெளியே வரும் ஏன் உள்ள என்ன பண்ணிருக்காங்க உள்ள ஃபுட்பால் ஆடினுக்கிறாங்க நீ அப்பனாடா நீ இந்த மாதிரி இருக்கும்போது தானே எங்க அம்மா என்னைய உள்ள வச்சிருந்து பேசணுப்பா உள்ள வச்சிருந்தா அப்ப எல்லாம் நான் கிரிக்கெட் வாலிபால் அப்புறம் டென்னிஸ் பேட்ல எல்லாம் விளையாடிக்கிறேன் அப்ப எல்லாம் நீ அங்க விளையாடுனா எங்க அம்மா மத்தாளுக்காரங்கிட்ட விளையாடுறாங்க எங்கேயோ ஒண்ணு விளையாடுறா மகளே காலவிரி ஓயப்பா 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 இப்ப இந்த மாசம் வரலையா ஓப்பா ஓப்பா எனக்கு ஓயப்பு வாங்கி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டேன் ஓயப்பெல்லாம் பின்னாடி வாங்கிக்கிறேன் இப்ப ஏயப்பு என்னத்துக்கு வாங்கிச்சிருக்காங்க எப்பா மகளே எப்பா மகளே காவேரி எப்பமா வந்த என்னமா சமாசாரம் எங்க அப்பா வாட்டமா பேரு வச்சிருக்கிறான் அவசரமா கூப்பிட முடியலன்னா மகளே காலை விரிட்டு தூக்க நினைப்புல வந்தான்னா அப்படியேதான் கூப்பிடுறான் என்னை எதுக்குடா அழகா பேசிருப்பியப்பா இந்த என் மக அழக பார்த்தா எல்லாரும் பொச்சிருப்ப போறாம நம்ம இந்த மாதிரி அழகு இல்லையே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இத்தனை பேர் இருக்கிறாங்களே எவ்வளவு ஒருத்தி என் மக அழகு மாதிரி ஒருத்தி வர முடியும் என் மயிர் அழகு வர முடியுமா வந்துச்சு டாரா
நானுதான் சினிமா நடிகை சிமரானுக்கிறாள் அவங்க குத்தா கோழி மகளே என்னப்பா எப்பமா வந்த என்ன மகளை கட்டி கொடுத்து 10 வருஷத்துக்கு மேல வச்சுடா ரொம்ப நாளுக்கு பிறகு இன்னைக்கு வந்துக்கிறா இருந்தாலும் அப்பனுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போனோம்னு சொல்லி ஒரு பேக்கில் வாங்கிட்டு வருவாங்க ஒரு கடையில ஏதாவது தருது வாங்கிட்டு வராங்க இருந்தாலும் நான் அப்பன் மட்டும் போற இடத்துல ஒரு சாப்பாட்டுக்கு இருக்கும் இல்லாம போவோம் அப்புறம் பாத்துக்கலாம் நாங்க போன சாம்பாருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி பண்டகாரம் பச்சு வந்துக்குதுடா மடியில் கட்டிட்டு வந்துக்குது மகளா ஏமா இதெல்லாம் கடையில வாங்கிட்டு வந்து என்னமா உனக்கு எந்த நான் வாங்கிட்டு வந்து வரல கறிகிரி கொண்டு எடுத்து கட்டி சாப்பிட்டு வரல எப்ப மகளா சத்தியமா நீ எனக்கு அப்பம் தானா பண்ணக்கீரை பேர் சீவத்திலேடா கட்டிட்டு வருவாங்க ஆனா பாரு நம்ம நாட்டுல அந்த பண்ணக்கீரை கட்டி மடியில கட்டி கொண்டு வராங்க அது ஓரமா தொங்க விட்டுன்னு வருவாங்க நடு சென்டர்ல வச்சுட்டு வருவாங்க மருக அடிச்சு வயிற்று மேல அடிச்சு வேக வச்சுக்கிறான் மருக ஆட்டம் அடிக்கிற ஒரு இடமே இல்ல அவனுக்கு எங்க அப்பா எப்படிதான் இவகிட்ட குப்பை கொட்டினாலும் பாவி மனுஷன் பொண்டாட்டி முழுகாதுக்கிறதுக்கு வருவா பாத்துட்டு அவரு வீங்கின்னு வந்து நிக்கிறாளா ஆம்படி அடிச்சு போட்டானா வயிறு வீங்கின்னு போச்சா அப்பு மூட்டுக்கு வந்து நிக்கிறாள அப்பு மூட்டுல சாப்பாட்டுக்குமோ இல்லையான்னு பண்ணக்கிற பேச்சு வந்துடும் உன்னெல்லாம் இருந்த மாதிரியா இருந்து இருமத்தூர் யாரில் அமைச்சு வச்சு கல் எடுத்து வச்சுட்டு அம்மா கூடிய என்ன சேர்த்து வச்சிருந்தா தானே அவனை பக்கத்து வீட்டுக்காரோட போயிட்டே தர்றாங்க என்ன எனக்கு என்ன தெரியும் என்ன இதை பத்தி எனக்கு தெரியாது எப்பா எப்பா உன்னை அப்பான்னு நான் கூப்பிடலாமேடா 1000 பேர் போய் குழந்தை பெற்றுட்டாலும் அது அப்பா அப்படி அப்பா அப்பதான் அதுக்கு தானே அப்பா உனக்கு மயிறு சொல்லு சொட்டியாவே இப்படிக்கு அப்பமா இருந்தா அம்மா மகாராஜா பகத்தோட்டுக்கார என் படிப்ப போல எடுத்து செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அவனை அப்படிதான் கேட்டோம் மானம் போறது நீயே வெளியே சொல்லிக்காத அப்படிதான் என்ன பெத்து வளர்த்தி பேரு வச்சு உன் அக்கா மகன் கருப்பனுக்கு என்ன கொடுத்தி என் பொழப்பு எப்படி இது பாத்துடப்பா என்ன பாச்சு என்ன சமாச்சாரம் நீ நல்லா பழகி சொல்லிட்டு அது நல்லா சமாளிச்சு போட்டு சொல்லிட்டு கல்யாணம் மாதிரி கொடுக்கும் போதா அந்த வண்டி இந்த குதிரை வண்டி கூட வாங்கி கொடுத்தனாமா ஆமா ஆமா குதிரை வண்டி தான் வாங்கி கொடுத்தேன் தை மாசம் தரமாட்டமா வந்துச்சு மாசம் கொஞ்சம் மங்களா தெரிஞ்சு அப்புறம் பங்குனி மாசம் பழுக்குன்னு பழுத்துக்குச்சு நானும் கழுத்தலான்னு பாக்குற வரமாட்டேன்னுது என்னத்துக்குப்பா போட்டு கழட்டு இது என்ன காரு கீரி பாக்ஸ் பங்குனி மாசம் பழுத்துக்குச்சா சித்திரை மாசம் சிரித்துக்குச்சுடா வைகாசி மாசம் லேசா வாட வர ஆரம்பிச்சிருச்சு பக்கத்து வீட்டுக்காரி கூட கேட்டா யாரெல்லாம் எப்படி இருக்கிற நீ ஆண்டி ஒரே மாறிக்கிற அப்படின்னு இப்ப நீ தட்டு மாதிரி உன் மருக தட்டு இருந்தாதான் வந்து கேட்டா இல்லடா நீ சொன்ன மாதிரி அவன் கதவை மட்டும்தான் தட்டுறான் என்ன பண்றான் தெரியுமா என்ன பண்றான் இப்படியேதான் ஓட்டுறான் ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு 150 ரூபாய் சம்பாதிக்கிறான் பிரச்சனை கிடையாது பாருப்பா ஒரு நாள் 150 ரூபாய்னா செலவு பண்ண 100 ரூபாய் கொண்டு கொடுத்துக்கணுமா உன் மருக வருவானாட்டுங்க இது நாய்களா சட்டு போடுறாயப்பா பெருமை ஆமா மருக அந்த மாதிரி சமாளிச்சு கொடுக்குறான்னு சொல்லி ஒரு நாளைக்கு 150 ரூபாய் சம்பாதிக்கிறான் அதுவும் 12 மணி வரைக்கும் தான் ஓட்டுறான் பகல்ல காலையில இருந்து ஆமா காலையில 6 மணில இருந்து பகல் 12 மணி வரைக்கும் ஓடுறான் அதுக்குள்ள 12 மணிக்குள்ள 150 ரூபாய் சம்பாதிக்கிறான் இன்னும் பொழுதுல ஓட்டிருந்தா 12 கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே 12 ஆசானா புளியா மரத்தாடுல வண்டி நிறுத்திட்டு ஆமா குதிரையை புடிச்சுன்னு போய் வேலிமுள் மரத்துல கட்டிடுறான் ஆட கிடுகிடுன்னு போறான்
செலவு வாங்கிட்டு வரதுக்கு வெங்காயத்துல வாங்கிட்டு வருவான் செலவு 145 ரூபாய் கொடுத்து ஒரு குவார்டர் வாங்கிக்கிறான். அப்புறம் எந்த நேரமும் சிலவர டம்ளரும் ஒரு தண்ணி பாட்டிலும் கூடிய வச்சிருக்கிறான். 5 ரூபாய்க்கு சுண்டல் வாங்கிக்கிறான். மிச்சம் எவ்வளோ இப்ப மீரா 165 ரூபாய் கணுமே. அட போடா சொர்க்கத்தோட எவ்வளவு பாக்குது? ஏய் யாரு அவன் கம்ப்யூட்டர் கணக்காரான்? என் வீட்டு இழப்ப இவன் வீட்டுல விளக்காய் ஏறி மாட்டேங்குது. 5 ரூபாய் கூட மிச்சம் வைக்கிறது 1 ரூபாய் இல்லையே. ஃபுல்லா போட்டுறான். புதையில வீட்டுக்கு வரான். போதியில வரான். கதவு திறந்துதானே வச்சிருக்கிறேன். ஆமா கண்ணு தெரியாதா கர்மாந்திரம் முடிச்சு உனக்கு? நேரா வந்து ஒரே ஒத்த கதவை வச்சிடறான். நினைப்புல கண்ணு அந்த மாதிரி போகுது. பின்ன சொல்லாத காசு கொடுத்து சோறாக்க சொன்னா எப்படிடா ஆக்குவேன்? எப்போ சோறாக்கி போடுறான். காசு பூரா அங்கேயே செலவாயிருது. நான் என்ன காசுல அரிசி வாங்கி சோறாக்கி வாங்கணும், பருப்பு வாங்கணும், மிளகாத்தூள் வாங்கணும், உப்பு வாங்கணும். அதானே எல்லாத்துக்கும் வேணும் இல்ல? வேணுமே. நான் எத்தனை நாளைக்கு உசுரம் அடக்க முடியும்? அதுக்கா சாப்பாடு இல்லாத. ஆமா கஷ்டம்தான். நம்மளும் பார்த்தேன். சண்டை போட்டுக்கணும். சண்டை போட்டு மாதிரியே முக்காடு போட்டு நேரா கல்லாவி போலான்னு வந்தேன். கல்லாவி போற நேரத்துல நம்ம சித்துக்குட்டு மாரியம்மா கோயில தாண்டி இந்த பக்கம் வந்தேன். பாப்பாரப்பட்டு ராமசாமி அப்படியே வண்டி டிவி ஓட்டின்னு வந்தார். ஏ பாப்பா எங்கே போறேன்னா, எங்க வீட்டுக்காரன் எனக்கு சம்பாதிச்சு போடுறதில்ல, சாப்பாட்டுக்கும் இல்ல. இன்னைக்கோ நாளைக்கோ நிக்குது உசுறு போற மாதிரி இருக்குது. எதுக்கு உசுரா இருக்குன்னு எங்கன்னா போய் சாவலான்னு போலான்னு வரேன்னு அப்படின்னு நீ சொல்ற. ஆமா அது அவரு என்ன சொல்றாரு? அடி புள்ள காலம் கெட்டு போய் கிடக்குது. இப்பெல்லாம் நாகரிகமான காலம். 4 பேர்கிட்ட போனா கூட நம்ம நல்ல மாதிரி பொழிச்சுக்கலாம். பிரச்சனை இல்ல. அவன் பாகல பயப்படுறேன் மருங்க. என்னத்துக்கு 4 பேரான போனா கூட 4 காசு வந்தா சிறப்பு செஞ்சுனே சரி. அதுக்கு உன் மருகனே பரவாயில்லடா. எப்பா 4 பேர்னா யாரு தெரியுமா? யாரு? ஆர்ஐ, முன்சிப்பு, தாசில்தாரு, கலெக்டர். இங்கயா எதுக்கு போனோம்? எதுக்கு போனோம்? நீ கணவனால் கைவிடப்பட்டவன்னு சொல்லி ஓய்வூதியம் வாங்கணும். இதுக்கு போனியா? இல்ல ஏரி வேலை அட்டை வாங்கணும். ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்யணும்னா இவங்க 4 பேர்கிட்ட போகணும். போனாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உனக்கு ஏரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா? தாண்டி யதார்த்தமா போயிட்டேன். அவரை கேட்டு தாண்டி கும்பனூர் தாண்டது. ஐயா ஜம்முன்னு ஏறாரு வண்டியில. நல்லா ஏறிப்பாரு. எங்க மருகிற சூப்பரா ஏறிக்குவானே. எப்ப ஓரப்பிட்டி பக்கம் போனேன் ஒதுங்க நான் மாந்தோப்பு போறோம். அப்புறம் மாந்தோப்பு குத்தகை எடுத்து பார்க்கலாட்டுக்குது. மண்ணு சுத்தி வெட்டத்துக்கு கூட்டின்னு போறாங்க. எப்படி ஒரு 400 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்லி நானும் யதார்த்தமா போயிட்டேன். சாயங்கால நேரம் 6 மணி பாரம் அடிச்சுச்சுன்னா ஒரு லாட்டரி மாதிரி எனக்கு ஒரு கோரம். ஏரி வேலை வாங்கி தரேன்னு 7 மாமரத்தை தாண்டி ஏற வச்சு இப்படி வீங்கி போச்சு. அப்படியே என் மருக்கும் கிடையாது. இது அவங்க பண்ண பழிதான் இது. அதனால அப்பனா என் மருங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறான். 1 ரூபாய் சம்பாரிச்சு போடலாம். வேற தரப்பா இவ்வளவு போய் டேய் டேய் நொலகலா வாண்டாடே வாக்கா இவ்வளவு கொடுப்பேன் வாடாங்க. டேய் டேய் நொலகலா வாண்டாடறோம் போவா. எப்போய் டேய் எங்கடா வாடாங்க. எப்போ வாடாங்கறா. எப்போய் டேய் டேய் அப்பா அவன் பொண்டாட்டி உனக்கு என்ன ஆகுனா? பாதல கட்டேம்மா. எப்ப மகளே பொழைக்காத ஆம்படி அங்கிட்ட பொழைக்காத புள்ள வீட்டுக்கு வந்தா இவ்வளவு கொடுமைப்படுத்துற மாதிரி பேசலாமடா. எப்ப நானும் கேட்டுருவோம் கோவம் வந்துருச்சானா? அவனை கேளுமா. எவனு கேக்குறது? எப்பா சத்தியமா நீ செத்தாலும் உனக்கு தாலியா இருக்க மாட்டான். எல்லாம் அவசரம் தான்.
நம்ம வீட்டு கஷ்டம் நம்மளோட இவன் என்ன சொப்பாடு வந்துக்கிறாங்க அவனே நம்மளோட ஏதோ கஷ்டமா இருக்குது அவனுக்கு ஏங்கோ நானும் ரொம்ப நாளா வயிற்று வலி ஒண்ணும் தாங்க முடியல நீ இதை சாப்பிட்டேன்னா வயிறு நல்லா ஆயிடும்னு டாக்டர் சொல்லிக்கிறாரு அதனாலதான் இன்னைக்கு என்ன வேணாலும் சரி சரி கண்டிப்பா எனக்கு 1 லிட்டரால குடிச்சே ஆகணும் யாரு வச்சிருக்கிறாங்க நீதான் எங்க பனைமரத்துல முட்டி கட்டுற மாதிரி கட்டிக்கிறல்ல எனக்கு 1 லிட்டர் கல் வேணும் என்ன பனைமரம் குழல்காரனுக்கு வேணுமா குழல்கார் வேணுமான்னா இப்ப வேணா கையில காவேரி கொடுவேன் ஏப்பா காலகாரம் சுத்தமா வேணாம் இல்ல நான் பனைமரம் இப்ப பாரு சீவி விட்டு முட்டி கேட்டுங்க பாலிசி வெட்டி முட்டி கட்டி வச்சுக்கிட்டு போகுது எவ்வளவு நேரத்துக்கு கல்லு கல்லு அது யாரோ காக்கா மூஞ்சா நான் பனைமரம் போயில இது முட்டி இல்ல நீ நினைக்கிற மாதிரி இது கல் இறக்குற முட்டி இல்லடா நானு உண்டாயிட்டேன் எவ்வளவு இது எப்படி உண்டாயிட்ட உண்டாதான் இருக்கிற புரியல உனக்கு யோ ஏமா நான் கன்சீவ் ஆயிட்டேன் கஞ்சி கோயிலுக்கு இப்ப போக முடியாது மாதிரி ரொம்ப தூரங்கிற மாதிரி இருக்குது கன்சீவ் கோயிலுக்கா அதுக்கு மேல அது இல்ல நான் பிரெக்னன்ட் ஆகுறேன் எந்த ஊருக்கு என்னது யாருன்னு ஏமா அது இல்ல நானு முழுகாமக்கிறேன் முழுகாமையா வந்ததுமே சொல்லிதான் இப்ப கோயில் தர்மகத்தா அந்த ஊர் நாட்டாமைக்கு சொல்லி அவங்க தொட்டியில பிடிச்சி அமிக்க அமிக்க எடுத்துருக்குன்னா அவங்க பிடிக்காரனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவங்கிட்ட பொழைக்கிறது தான் நல்லது இப்படி வீட்டு வந்தா கேடு கேட்டு நாய்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதா இருக்குது யோ தொட்டில போட்டு அமைச்சு எடுக்கிறது இல்ல உங்க தம்பி பெக்கும் போது உங்க அம்மா நிமித்திருந்தால எப்படி இது மாதிரியா தெரியல நான் பாக்கல அதான் இப்ப நானும் நிமித்திருக்கிறேன் சரி இப்ப என்ன என்ன இருக்கும்ல இப்பெல்லாம் எதுவும் கிடைக்காது இன்னும் 6 மாசம் கழிச்சு வா மொத்தமா புடிச்சு குடிச்சுக்குவேன் மொத்தமாவே சரி இப்போ குழந்தை உள்ள குழந்தை இருக்குது உள்ள குழந்தைக்குது குழந்தை இப்ப நானும் பாக்கலாம் ரொம்ப நாள் ஆசை என் தம்பி எங்க அம்மா அந்த மாதிரி கூட இருந்தாங்க எதுல வருவான்னு சொல்லி பாக்கலான்னு பார்த்தேன் அந்த நேரத்துல ஸ்கூலுக்கு போயிட்டேன் அந்த நேரத்துல என் தம்பி பிறந்துட்டு இருக்கான் இப்ப தம்பி எதுல வந்தான் வரும்போது லாரியில வந்தான் அப்புறம் போகும்போது ட்ரெயின்லயே வந்துட்டான் திருப்பத்தூருக்கு இந்த தம்பி எதுல வருவான் நான் இருந்து பார்த்துட்டு தான் போவேன் தலைகாலி முன்னாடி கொஞ்சம் படுத்து கொடுக்குறேன் நான் என்ன குண்டலுக்கும் ஊத்தக்காருக்கும் தாரோடா போட்டு விட்டுருக்கேன் தம்பி எதுல வருவான்னு உக்காந்து இதெல்லாம் நீங்க எல்லாம் பார்க்க முடியாது இது வந்து அந்தரங்க சொரூபம் அப்படியா எவ்வளவு நேரத்துல அந்த அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்க்க முடியாது இதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம் நீ போ சொல்லி வந்து பாத்துட்டு வந்துடுறேன் அவனும் எனக்கு வேணாம் என்ன எதுனா ஒரு ராணி வீட்டுல வேலைக்கு சேர்த்து விடு இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க அண்ணா நீ பிழைக்கிறதுக்கு வெளியே வேணாம்ன்றா நம்ம நாட்டு ராணி இருக்கிற மகாராணி ரொம்ப வசதி உள்ளாங்க அவங்க இடத்துல போய் பிழைச்சுக்கலாம் கூட்டு வரணும் சரிப்பா ஏன்னா வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம் அத மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது அது கூட கஷ்டம் அதனால நான் ராணி அம்மா கிட்ட வாழ்க்கை ஓட்டிடுறேன் கண்டிப்பா போலாம்